திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமா தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நான் இதை பதிவு பண்ணிட்டே வந்தேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு ஓட்டுனாலும் முக்கியங்கிறது, ஒரு ஓட்டு முக்கியம் தானே. பெரிய கருப்பு இப்போ ஒரு கோட்டத்தில் தானே தோத்துட்டு கிடக்காரு. அப்போ ஒரு ஓட்டுனாலும் நமக்கு சிந்தாமல் சிதறாமல் வரணுங்கிற எண்ணம் இவ்வளவு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் மண்டையில உரைக்கல? கட்சியினுடைய சின்ன யாரு கிடைக்கும் சொல்லுங்க? ரெட்டையிலையும் முடங்கி போயிடும். அப்புறம் நீங்க என்ன எதை வச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க? யோசிக்கணும் சார். அதாவது சந்தர்ப்பம் எப்பாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். அதாவது இந்த நடந்து முடிந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சில தவறான ஒரு விஷயங்கள்னாலதான் அவர் முதலமைச்சர் பதவியை இழந்தார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பல இடங்கள்ல நான் இதை சொல்லிட்டே வந்தேன். குறிப்பா 2024 சட்டம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் அதுல கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணேன். அப்போ ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். இவர் இன்னமும் இப்படியே தான் இருந்தார்னா, அது இன்னமும் இப்படியே தான் அப்படின்னா அதுக்கு காரணத்தை பின்னாடி சொல்றேன். இருந்தாருன்னா இவர் தெருவும் திண்ணையமா தான் போவாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமா தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நான் இதை பதிவு பண்ணிட்டே வந்தேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அந்த அதிமுகங்கிற ஒரு ஆலமரம், அந்த கட்சியை ஒன்று சேர்க்கணும். அதுல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த கட்சியை பலப்படுத்தணும், வலுப்படுத்தணும். அதுக்கு முக்கியமான காரணம், இவர் ஒன்னும் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களும் கிடையாது, இவங்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. ஆனா இவர் அவங்க உருவாக்கி வச்ச அந்த அமைப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எல்லோருடைய ஆதரவும் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் நான் முக்கியமா சொன்ன பாயிண்ட்கள் ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உள்ளடக்கி அவரை கண்டிப்பா இவர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ரெண்டாவது டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களையும் கூட்டிட்டு கட்சிக்குள்ள சேர்த்து அவங்களையும் கட்சியை பலப்படுத்தணுங்கிறது. எல்லாத்துக்கும் மேல இவர் முதலமைச்சர் பதவி வாங்கினது திருமதி சசிகலா அவங்க காலில் விழுந்து தான் வாங்கினாரு. அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். காலில் விழுந்தாருங்கிறத விடுங்க, அவங்க தான் இவருக்கு அந்த பதவியை விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. அன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் அவங்க கையில தான் இருந்தாங்க. அவங்க முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தா கூட அந்த அம்மா உண்மையிலேயே அவர்கள் சார்ந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை சுட்டி காணிச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. இன்னும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வைத்து கொடுத்தாங்க. ஆனா இவரு அதுக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. சரி, அது கடந்த காலம். அப்புறம் நீங்க பழையபடி அவங்க காலில் போய் விழுந்து அவங்கள அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. நீங்க என்ன வேணா அந்த அம்மாவை கொள்ளைக்காரனையே சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனால் யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு ஓட்டுனாலும் முக்கியங்கிறது, ஒரு ஓட்டு முக்கியம் தானே. பெரிய கருப்பு இப்போ ஒரு கோட்டத்தில் தானே தோத்துட்டு கிடக்காரு. அப்போ ஒரு ஓட்டுனாலும் நமக்கு சிந்தாமல் சிதறாமல் வரணுங்கிற எண்ணம் இவ்வளவு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் மண்டையில உரைக்கல? எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்காரு அவருக்கு தலைமையில அதிமுக. அதனால அதிமுகவுடைய தலைமையை மாத்தணும். போச்சுதா? கொடி பிடிக்கிறாங்களா இல்லையா? சும்மா கடந்த லீமர் ஹவுஸ் அந்த லாட்டரி மாத்தின்னு மனைவியை கூட்டிட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க. அந்த அம்மாவும் சேர்த்து கொடி பிடிக்குதுல இப்போ. அது பாஜகவில இருந்து அங்க போய் இங்க போய் எங்கெல்லாமோ போயிட்டு கடைசியில் உங்க கட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு மருமகன் அங்க அமைச்சர் ஆயாச்சு. இப்ப ஒரு என் கூட வாங்க, பணம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அள்ளி வீசி இப்போ கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அங்க போறதுக்கு அதை ஆயத்தமாயி பிளான் பண்ணி எல்லாம் வேலை செய்துட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறீங்க நீங்க? இப்போ நான் சொன்ன வார்த்தை இப்ப நினைவுக்கு வருதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமா தான் போவாரு. இந்த ஓபிஎஸ் உள்ள சேர்க்காம, சசிகலா அவங்கள உள்ள சேர்க்காம, தினகரன் அவங்கள உள்ள சேர்க்காம, மற்றபடி இந்த பிரிஞ்சு போன அதிமுக நண்பர்கள் எல்லாம், இந்த உறவுகள் எல்லாத்தையும் கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் இவங்களெல்லாம் நீங்க சேர்க்காம நீங்க செங்கோட்டையன் முதல் கொண்டு எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுட்டே போனீங்க. இப்ப நீங்க தெருவு திண்ணைங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? அடுத்த லெவல் கட்சி இனிமே ரெண்டா உடஞ்சினா என்னத்துக்கு ஆகும்? நீங்க யாரா இருப்பீங்க? கட்சியினுடைய சின்ன யாரு கிடைக்கும் சொல்லுங்க? ரெட்டையிலையும் முடங்கி போயிடும். அப்புறம் நீங்க என்ன எதை வச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க? யோசிக்கணும் சார். அதாவது சந்தர்ப்பம் எப்பாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். அதாவது முக்கியமான விஷயம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒருத்தர் அதை பயன்படுத்த தவறினால் அதை மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது. பல தடவை நான் இதை கோட் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன். அது அரசியலுக்கும் பொருந்தும், சினிமாவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கதாநாயகியை நான் தேர்வு செய்தேன் இந்துடா படத்துக்காக. நான் தேர்வு செய்தது குறிப்பாக அந்த பட்டியலின சம்பந்தப்பட்ட கதைங்கிறனால, பட்டியலினத்திலிருந்தே ஒரு பெண்ணை கூட்டிட்டு நம்ம ஏன் கதாநாயகி ஆக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். யூடியூப்ல பிரபலமா டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை நான் வர சொன்னேன். அவங்க எல்லாம் பேசிட்டு கடைசியில் என்னுடைய டீம்ல நான் கேட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ் சொன்னாங்க. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நான் இந்த மாதிரி ஜாதி படம் மத படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, நன்றி விட்டுருங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன்.
அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், தெளிவா சொன்னேன், நேருக்கு நேர், நல்ல ஞாபகம் இருக்கு, நேர் சேரதான் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், சந்தர்ப்பம் எப்போதாவது அமையும், சந்தர்ப்பம் அமையும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அத மாதிரி பைத்தியக்காரத்தனை வேற எதுவுமே இருக்காதுன்னு சொன்னேன். அப்படியே நேரடியாக இதே டோன்ல அப்படியே நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், சொல்லி அனுப்பினேன். என்ன பாருங்க, இதுல நடிச்ச சுமித்ராவை உலகமே கொண்டாடுது. இதை பார்த்த அந்த படத்தை, இந்துடா படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கதாநாயகியை கொண்டாடாத ஆளே கிடையாது. மற்றவங்க எல்லாம் அதுக்கு பிறகுதான், டைரக்டர்ல அதுக்கு பின்னாடி தான் முதல் பாராட்டு கதாநாயகி. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை அந்த பொண்ணு நழுவ விட்டுட்டுல. இப்ப அந்த பொண்ணு வேற ஏதாவது படத்துல கதாநாயகி நடிச்சு வெளியே வர மாதிரி இருக்கு, அதுவும் இல்லை, நடிச்சுட்டு இருக்கதா சொன்னாங்க, ஏதோ ஒரு தோழி கேரக்டர் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இப்ப எப்படி இருக்க தெரியல, நல்லா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது அதை சரியாக பயன்படுத்தலைன்னா மறுபடியும் அதை அமையுமாங்கிறது தெரியாது. அதனால அந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்துல, அந்த வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலான்னு, அந்த மாதிரி முட்டாள்தனம் பைத்தியக்காரன் தானே எதுவுமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.